ஐபிஎல் உடைய மெகா ஏலம் வருவதையொட்டி சிஎஸ்கே அணிக்கு ஒரு சிறிய சிக்கல் ஏற்பட்டு வந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 4 கோடிக்கு ரீடைன் செய்யப்பட்டால் மட்டுமே தோனி அவர்கள் அடுத்த சீசனில் விளையாட ரெடி என்று கூறி வந்திருக்கார். இதனால தோனி அவர்களை ரீடைன் செய்ய சிஎஸ்கே அணி சில விதிகளை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து வருகிறது. இதற்கிடையில தோனி அவர்களுடைய நெருங்கிய நண்பரும் சிஎஸ்கே அணியுடைய முன்னாள் வீரருமான சின்ன தலை என்று சொல்லப்படும் சுரேஷ் ரெய்னா அவர்கள் தோனி அவர்கள் இன்னும் ஒரு சீசன் ஐபிஎல் தொடரில் விளையாட வேண்டும் எனவும் கூறி வந்திருக்கார். அதற்கான காரணம் குறித்து பேசும்பொழுது தோனி அவர்கள் இன்னொரு சீசன் விளையாட வேண்டும் என்று கூறியதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய பேட்டிங் கடந்த சீசனில் அற்புதமாக இருந்து வந்தது. அதே போல பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அணியுடைய கேப்டன் பொறுப்பிற்கு வந்துள்ள ருத்ராஜ் கைக்வாட்டிற்கு இன்னமுமே ஒரு ஆண்டு தேவையாக இருந்து வருகிறது. ஆர்சிபி அணிக்கு எதிரான கடைசி போட்டியில கூட பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அணி சில தோல்வி அடைந்த பொழுது ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது. அவருடைய கேப்டன்சி குறித்த விமர்சனங்களுமே வந்திருக்கு. இதன் மூலமாக ரெய்னா அவர்கள் கைக்வாட் கேப்டனாக இன்னமுமே முழுமையாக தயாராகவில்லை என்று மறைமுகமாக விமர்சித்து வந்திருக்கார். தோனி அவர்களுடன் விளையாடும் பொழுதே கைக்வாட்டால் இன்னமும் வேகமாக கேப்டன்சியில் சரியான முடிவுகளை எடுக்க முடியும் என்று ரெய்னா அவர்களுடைய பேச்சுகள் மூலம் தெரிந்து கொள்ள முடிந்திருக்கு. ஆனால் தோனி அவர்களை பொறுத்தவரை அவர் யாருக்குமே கற்றுக் கொடுக்க மாட்டார். சில விஷயங்களை மட்டுமே சொல்வதுண்டு. அதன் பின்பு அந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு அந்த வீரராக முன்னேறி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர். கடந்த சீசன்ல கூட பாத்தீங்கன்னா கைக்வாட் அவர்கள் மிகவும் அழுத்தம் நிறைந்த போட்டிகளின் பொழுது மட்டுமே தோனி அவர்களுடன் பேசியுள்ளார். அதனால கூட ரெய்னா அவர்கள் இப்படி பேசியிருக்கலாம் என பலருமே கூறி வந்திருக்காங்க.